இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களில் நாம் தியானித்து வருகிறோம் பரிசுத்தம். பரிசுத்தம் தேவன் விரும்புகிற வாழ்க்கை. பரிசுத்தத்தை அளிக்கிற ஆபத்துகள் என்னதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம். பரிசுத்தமா நம்ம வாழணும், அதனுடைய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம் பரிசுத்த வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள். இந்த உலக வாழ்க்கையில நம்ம அநேக ஆசீர்வாதங்களை நம்ம எதிர்பார்க்கிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். நாம் அநேக வெற்றி பெறணும், நல்லா சம்பாதிக்கணும், எனக்கு எல்லாமே இருக்கணும், நான் விரும்புகிற காரியத்தை எல்லாம் வாங்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கணும், அதுக்கு நான் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை குறித்து நம்ம என்ன செய்வோம், யோசிக்கிறவர்களாய் அதுதான் எனக்கு பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி. ஆசீர்வாதங்கள் அப்படின்னா இந்த உலக பிரகாரமான காரியங்களை தான் நம்ம பட்டியலிடுவோம். ஆண்டவர் ஆனா பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு. பரிசுத்தம் அப்படின்னா நம்ம அது ஒரு கட்டுப்பாடு, நம்ம இந்த ஒழுக்கமா வாழணும், இதெல்லாம் எனக்கு என்னால முடியாது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நினைக்கலாம். ஆனா அது ஆசீர்வாதத்திற்கான ஒரு வாய்க்காலாய் அது காணப்படுகிறது. நம்ம பரிசுத்தமாய் வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த ஆசீர்வாதம் மேலான ஆசீர்வாதம். ஒருவேளை உலக பிரகாரமான காரியங்கள்ல நமக்கு அந்த ஆசீர்வாதங்கள் அந்த அளவுக்கு நம்ம மனுஷனுடைய அந்த அளவுகோல்ல நம்ம நிக்கல அப்படின்னாலும் அதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தர வல்லவர். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் நம்மிடத்தில் சேர்வார். ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. பரிசுத்தம் இல்லாம நம்ம வாழ்ந்தோம், பாவமான வாழ்வு வாழ்ந்தோம் அப்படின்னா நாம் ஆண்டவருக்கும் நமக்கும் அது பிரிவினை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லி ஏசாயா 59:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாவமான வாழ்க்கை, பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை ஆண்டவருக்கும் நமக்கும் பிரிவு உண்டாக்குறது. அதுவே மிகப்பெரிய ஆசீர்வாத குலைச்சல். ஆண்டவரோடு நம்ம வாழும்போது நமக்கு சந்தோஷம், சமாதானம் காணப்படும். முதலாவது பரிசுத்தமானவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சமாதானம். அவங்களுடைய வாழ்க்கை அமைதியாய் நிம்மதியாய் காணப்படும். ஒருவேளை அவங்களோட உலக பிரகாரமான அளவுகோல்ல அவங்க குறைவுபட்டவர்களா இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை அவங்க சமாதானத்தோடு காணப்படுவாங்க. ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 37:37 சொல்லுகிறது அப்படின்னா செம்மையானவர்களுடைய முடிவு சமாதானம். அப்ப செம்மையாய் வாழ்கிறவர்களுடைய முடிவு சமாதானமாய் காணப்படும். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோவான் 14 சொல்லிடுறாரு. அப்போ ஆண்டவருடைய சமாதானம் நமக்கு நிறைவா இருக்கணும் அப்படின்னா நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அப்பதான் நாம் சமாதானம் உள்ளவர்களாய் நம்ம காணப்படுவோம். நிறைய பேர் இந்த உலக வாழ்க்கையில எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு என் பிள்ளை இப்படி இந்த பிள்ளையுடைய பிரச்சனையில எனக்கு நிம்மதி இல்லை, என்னுடைய காரியங்கள்ல நிம்மதி இல்லை. அப்போ நம்ம உற்று நோக்கி பார்க்கும்போது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்குரிய அளவுகோல்ல அவங்க மேல்மட்டத்துல தான் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஆனா அவங்களுக்கு மனதுல நிம்மதி இருக்காது. ஏன் அப்படின்னா அவங்க பரிசுத்த வாழ்வில குறைச்சல் உள்ளவர்களாய் காணப்படுவாங்க. தேவன் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை அவங்ககிட்ட இல்லாத காரணத்தினால நிம்மதி அற்றவர்களாக இருப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கும். சில பேருக்குலாம் நிறைய கடன் பிரச்சனை இருக்கும். ஆனா ஆண்டவர் இது எல்லாவற்றையும் எனக்கு மாற்றி தருவார், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டேன், இந்த காரியங்களை எனக்கு மாற்றி தருவார், நான் பரிசுத்தமாய் வாழுறேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நிம்மதியோடு அவங்க இருப்பாங்க, ஒரு சமாதானமா இருப்பாங்க. இந்த உலக பிரகாரமான வாழ்கிறவர்களுக்கும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிறவர்களுக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு என்ன அப்படின்னா அவங்க நிம்மதி உள்ளவர்களாய், மன அமைதி உள்ளவர்களாய், சமாதானம் உள்ளவர்களாய் வாழ்வார்கள். எந்த பிரச்சனையின் நடுவிலும், பிரச்சனை இல்லை அப்படின்னா சமாதானமா இருக்கிறது இயற்கையான சூழ்நிலை, பிரச்சனையின் நடுவிலும் அவங்க என்ன செய்வாங்க, சமாதானம் உள்ளவர்களாய் வாழ்வாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அவங்க அந்த எரிகிற அக்கினி சூளை, 7 மடங்காக்கப்பட்ட அந்த அக்கினி சூளையில நடுவுல அவங்க உலாவி கொண்டிருக்காங்க. அவங்க மன அமைதியோடு சமாதானத்தோடு இருக்காங்க. அந்த பிரச்சனையின் நடுவிலும் ஆண்டவர் அவங்களோடு இருந்து அவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்வில் காணப்படுகிற போராட்டமான சூழ்நிலைகள், பிரச்சனையான சூழ்நிலைகள் ஆண்டவர் நமக்கு மன அமைதியை தரணும் அப்படின்னா நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டியது மிக மிக அவசியமாய் காணப்படுகிறது. பவுலையும் சீலாவையும் பிடித்து சிறைச்சாலையில போடுறாங்க. அவங்களுடைய கைகள் கால்கள் எல்லாம் தொழுமரத்துல மாட்டப்பட்டு இருக்கிறது. அவங்க கட்டப்பட்ட சூழ்நிலைகள்ல அவங்க தேவனை துதித்து பாடுறாங்க. நம்மளால முடியுமா? நம்முடைய கஷ்டமான சூழ்நிலையில நாம் புலம்புகிறவர்களாய் தான் நம்ம காணப்படுவோமே தவிர ஆண்டவரை துதித்து பாட மாட்டோம். அப்போ அவங்க எவ்வளவு மன அமைதி உள்ளவர்களாக, ஆண்டவருடைய சமாதானத்தினால் நிறைந்தவர்களாக இருந்திருந்தா அப்படி அவங்க துதித்து பாட முடியும். ஆண்டவருடைய வாழ்வில நம்ம ஆண்டவருக்கு நேரான காரியங்கள்ல பரிசுத்தமாய் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அது நமக்கு
சமாதானத்தை கொடுக்கிறதா இருக்கும். அடுத்ததாக அந்த பரிசுத்தம் உள்ள வாழ்வு சாட்சியை கொடுக்கிறதா இருக்கும். பரிசுத்தம் உள்ள வாழ்வு மற்றவர்களுக்கு நம்மை ஒளியாக்க, நம்மை உப்பாக நம்மை காண்பிக்க, அதுக்கு நம்ம நடத்தி சொல்லும். நம்ம நேர்மையா இருந்தோம் அப்படின்னா, இவங்க ரொம்ப நல்லவங்க, இந்த காரியத்தெல்லாம் இவங்க செய்ய மாட்டாங்க, இவங்க இந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டாங்க, இவங்ககிட்ட போய் நீ இதை போய் சொல்றியே அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்லுவாங்க. அவங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, இந்த காரியங்கள், இந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்கு அவங்க இதை வரமாட்டாங்க, இப்படி நம்ம குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்கிறவர்களா இருப்பாங்க. இந்த தானியேலுடைய வாழ்க்கையில அப்படிதான். இவன் ஜெபிக்கிற காரியத்துல அவன் ஜெபிக்கான் அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் அதை சாட்சியாகத்தான் இருந்தாங்க. அதுலதான் அவங்க குற்றப்படுத்துறாங்க. அப்போ மற்றவர்களுக்கு முன்பதாக அந்த பரிசுத்தமான வாழ்வு நம்மை சாட்சியாக மாற்றும். அது மிகப்பெரிய ஆசீர்வாதமானதாய் காணப்படும். நீங்க உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் உள்ளவங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட 1000 குற்றங்கள் குறைகள் இருக்கும். அவங்களை குறித்து ஒரு குற்றங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னா அநேக குற்றங்கள் இருக்கும். அவங்க நல்லவங்க, அவங்க பரிசுத்தவான் அப்படிலாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. இவங்க இப்படிலாம் செஞ்சுதான் இதை சம்பாதிச்சாங்க, இவங்களெல்லாம் கொடுமைப்படுத்தினாங்க, இந்த மாதிரி அராஜகம் பண்ணாங்க, இப்படி சொல்லிதான் அநேகரை குறித்து சாட்சி சொல்கிறவர்களா இருப்பாங்க. அப்போ பரிசுத்தமான வாழ்க்கை நம்மை குறித்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அது சாட்சிக்கு ஏதுவானதாக காணப்படும். அப்போ இன்னொன்னு அப்படின்னா, நம்ம பரிசுத்தமாய் வாழுகிறோம். பரிசுத்தமாய் வாழ்வதே மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான். ஏன் அப்படின்னா, அது நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்கிறதாய் காணப்படுகிறது. அப்போ யாக்கோபு 5:16 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் பலன் உள்ளது. அப்போ நான் பரிசுத்தமாய் வாழுறேன், நான் நீதிமானா இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஜெபம் கேட்கப்படும். ஆண்டவருக்காக நான் பரிசுத்தமாய் வாழுகிறேன் அப்படின்னா என்னுடைய ஜெபம் கேட்கப்படும். ஏன் என்னுடைய ஜெபம் கேட்கப்படலை அப்படின்னு நம்ம நிறைய நேரத்துல நம்ம கேட்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவர் நமக்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். பவுலுடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொன்னார். அந்த முள் அவருக்கு கொடுக்கப்பட்டது, ஆனா அவருடைய பலம் பூரணமாய் விளங்குச்சு. சில காரியங்கள் நமக்கு ஆண்டவர் அந்த காரியங்களை நம்மளுக்கு செய்யல அப்படின்னாலும் அந்த மன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பாரு. அவருடைய கிருபையினால நம்ம வழி நடத்துவாரு. நமக்கு என்ன தேவையோ அந்த காரியங்களை நம்ம ஜெபிக்கும் போது நம்ம அது பலனுள்ளதாய் நம்ம காணப்படும். இன்னொன்று, நம்ம சாட்சியாய் வாழும்போது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உபதேசங்கள், நம்ம நிறைய உபதேசம் மற்றவங்களை சொல்கிறோம், இப்படி இருக்காதீங்க, அப்படி இருக்காதீங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்கன்னு அப்படி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க நம்மளை பார்த்து அவங்க நம்ம சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளக்கூடிய கருவியாக நாம் காணப்படுவோம். டாக்டர் ஹார்வர்ட் டெய்லர் அப்படின்னு சொல்கிற நபர் இருந்தார். அவர் யார் அப்படின்னு சொன்னால், சைனா மிஷினரியுடைய ஹட்சன் டெய்லருடைய மகன். இவரிடத்துல ஒரு ஆராய்ச்சி பண்ணுகிற ஒரு மாணவர் வந்தார். இந்த சைனால எப்படி ஊழியம் செஞ்சாங்க அதை குறித்து ஆராய்ச்சி பண்ணுவதற்காக அவர் வர்றாரு. அப்ப இவர்கிட்ட 2-3 நாள் இருந்து அந்த காரியங்களை கேட்கும்போது அவர் கேட்ட கேள்விகளுக்கு அவர் மிக சுருக்கமான பதில தான் சொல்றாரு. 3 நாள் கழிச்சு அவருடைய தன்னுடைய ஆராய்ச்சி கட்டுரையில அவர் எழுதுறாரு, நான் இந்த வரலாற்றை ஆராய்ச்சி செய்வதற்காக வந்தேன், ஆனா நான் பார்த்தது ஒரு பரிசுத்த மனிதன். அவருடைய பரிசுத்த வாழ்வு 100 உபதேசங்களோட வலிமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நம்முடைய பரிசுத்த வாழ்வு எப்படி காணப்படுகிறது? ஆண்டவருக்கு பிரியமாய், அவருக்கு சித்தமாய் நாம் வாழும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம பரிசுத்தத்துக்கு நேராக நம்ம அதை கொண்டு செல்லும் அப்படின்றத நம்ம உணர்வில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தமாய் வாழணும். ஆண்டவருக்கு ஏற்புடைய வாழ்வு நம்ம வாழணும். ஆண்டவர் நம்மை பரிசுத்தவானாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பரிசுத்தக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார். நல்ல சமாதானத்தை தருகிறார், சாட்சியுள்ள வாழ்க்கை தருகிறார், பரலோக வாழ்வை தருகிறார். நாம் மற்றவர்களுக்கு முன்பதாக அவர்களுக்கு நாம் ஜெபிக்கும் போது, மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது கூட அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறாரு. அப்ப இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் பரிசுத்தவான்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் அன்பின் கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, பரிசுத்தமாய் வாழும்போது என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். எங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் ஆண்டவரே மிக பெரியதாய் காணப்படுது, கடலை காட்டிலும் பெரியதாய் காணப்பட்டாலும் ஆனால் நீர் எங்களுக்கு தருகிற சமாதானம் அதை விடையும் அதிகமாய் காணப்படுகிறது. மன நிம்மதி, அமைதியான சூழ்நிலை எங்களுக்கு தருறீங்க. எங்களை சாட்சி உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற்றுறீங்க. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவனாய்
இருக்கிறீங்க. எங்களை நீங்க பலப்படுத்துகிற தேவனா இருக்கீங்க. இன்னும் நிறைய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்திருக்கீங்க. பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தருவீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்து போகாதபடி அதை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை தாழ்த்தி உம்முடைய சித்தத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை ஓட்ட ஆண்டவரே அதை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமென்.